இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு துருவல் செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வள்ளிக்கிழங்கு துருவல் செய்ய தேவையான பொருட்கள்: வள்ளிக்கிழங்கு 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, துருவிய தேங்காய் 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிள்ளை 1/2 கைப்பிடி அளவு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வள்ளிக்கிழங்கு துருவல் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடும். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெயை விட்டுடலாம். இதில் வந்து என்னென்னா மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிள். வெஜிடேரியனுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிறது என்னென்னா இந்த வள்ளிக்கிழங்கு தான். என்ன ஒரே ஒரு விஷயம், அந்த வள்ளிக்கிழங்கு வேக வைக்கணும். அது மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இந்த எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். இப்போது காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டாக பொரிச்சு எடுத்துருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். இது வந்து வதங்குற டைமில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருங்க. இது வந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போது 3 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா அந்த வெங்காயம் வதங்கிருச்சு. நான் வந்து இங்கே என்ன செஞ்சுருக்கேன்னா, வள்ளிக்கிழங்கு வந்து நீங்கள் வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துருங்க. ஏன்னா குக்கரில் வச்சு எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, இது வந்து ஈஸியாக நீங்கள் கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாட்டில் வந்து தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சப்பறம் அதுக்குள்ளே போடுவாங்க. நீங்கள் அப்படி செய்யாதீங்க. நீங்கள் வந்து குக்கரில், இட்லி குக்கரில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா, இதை அப்படியே நம்ம கிரேட் பண்ணிடலாம். இதில் ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வேக வச்சிடக்கூடாது. வேக வச்சிட்டிங்கன்னா அது வந்து என்னென்னா, இது வந்து அப்படியே மேஷ் போட்டுட மாதிரி ஆயிரும். அதாவது கூழாக ஆயிரும். அதனால ரொம்ப நேரம் வேகக்கூடாது. மிஞ்சி போனால் ஒரு இட்லி குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் எடுத்துடணும். நீங்கள் இப்போது இதை வந்து நல்லா துருவியாச்சு. இதை என்ன செய்ய போகிறோன்னா, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இதில் வந்து என்ன செய்யணும்னா, அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் இது வந்து ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த வள்ளிக்கிழங்கு வந்து நம்ம கிரேட் பண்ணோம் இல்லையா, இது வந்து வேகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். இது வந்து நார்மலாக எங்கே சவுத்தில், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் அந்த சைடு வந்தீங்கன்னா இந்த வள்ளிக்கிழங்கு வந்து கிடைக்கும். அதுவும் சீசனில் தான் வந்து இந்த வள்ளிக்கிழங்கு கிடைக்கும். பொங்கல்லாம் வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த வள்ளிக்கிழங்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து வள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து மற்ற கிழங்கு மாதிரி மற்ற சில கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, சாப்பிட்டா வாய் வந்து அரிப்பு எடுக்கும். இந்த கிழங்குல வந்து அந்த அரிப்புங்கிற அந்த இதே இருக்காது. இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இதே மெத்தடில் இதை செஞ்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னா, சின்ன பக்கோடாவை நீங்கள் செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் எங்கள் பாட்டி மாதிரிலாம் என்ன செய்வாங்கன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி இதில் வந்து மிளகாய் பொடியோ எந்த வத்தப்பொடியோ எந்த பொடியுமே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா, எந்த மசாலா எதுவுமே சேர்க்காம இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எங்கள் பாட்டி மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதுதான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வச்சுருக்கிற இந்த தேங்காய் இதை அப்படியே மேலே சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பு, அப்படியே டாஸ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள்
புளி சாதம் இதுக்கு வச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நார்மல் வீட்டில் வந்து சாம்பார் வச்சு சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். வள்ளிக்கிழங்கு துருவல் செய்முறை. முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுடலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வள்ளிக்கிழங்க நல்லா துருவிடலாம். துருவினதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அது வெந்ததுக்கப்புறம் கடைசியில் தேங்காய் துருவலையும் சேர்த்து தேவைன்னா உப்பையும் சேர்த்து முடிச்சிடலாம். இப்போ சூப்பரான ஒரு வள்ளிக்கிழங்கு துருவல் தயார். அடுத்த எபிசோட்ல புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது என்ன சமையலோ, see you, bye.